ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணையிருப்பது ஜெப ஆராதனைகளோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, வேத வாசிப்புகளோடு வழிநடத்த தங்களுடன் இந்த ஊழியர் சகோதரி சான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம், ஆசீர்வதிப்போம். இந்த வேளையிலும் அவரை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். பிரைசலோட்டமா. பிரதர். ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் புறப்படுப்பாராக. ஆமேன். ஆமென். ஆமென். நன்றி பிரதர். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் தேவனை ஆராதிப்போம், ஒரு மனமாக தேவனை துதிப்போம். அவருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தை உயர்த்தி எல்லா துதியும் கனமும் புகழும் அவருக்கே உரியது என்று ஒரு மனமாக சொல்லி அவரை ஆராதிக்க முன்பதாக 91வது சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனை கூடாக கடந்து செல்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தின் நிழலில் நாங்கள் வந்து நிற்கிறோம். வாஞ்சியோடு உம்முடைய பாதத்தை நோக்கி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி உம்மை மட்டும் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவித்த தேவாதி தேவனே, இதுவரையும் எங்களை காத்த தேவன், இனிமேலும் நீர் எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சிறகுகளில் எங்களுக்கு அடைக்கலம் தந்து எங்கள் நல்ல தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய சத்திய வசனங்கள் மூலம் எங்களை வழிநடத்தும் தேவாதி தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. வாதையங்கள் கூடாரங்களை அணுகாமல் இதுவரையும் எங்களை காத்து கொண்டவர் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் போகும் போதும் வரும்போதும் எங்கள் பாதங்கள் சறுக்காமல் காத்து கொண்ட கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை சுற்றிலும் நின்று நீர் கண்மலையாக காத்து கொண்ட கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒடுக்க நினைக்கும் சத்துருக்களோடு நீர் போராடி எங்களுக்காக யுத்தம் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீதிமானாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை நோக்கி கும்பிடும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு பதிலளிக்கும் தேவனாயும் எங்களை விடுவிக்கும் தேவனாயும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. வாதயங்கள் கூடாரங்களை அணுகாமல் இதுவரையும் காத்து கொண்டவரே, சுற்றிலும் எங்களை தூதர்களை அனுப்பி எங்களை காத்து கொண்ட கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வசிக்கும் இல்லங்களை சுற்றி தூதர்களை அனுப்பி நீர் எங்களை காத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன். உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமம் எங்களை விடுவிக்கும் நாமம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அந்த நாமத்தை தெரிந்த எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் போகும் இடமெல்லாம் எங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும் நல்ல தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் என் தேவன் நீர் எங்களுக்கு பெரியவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டியரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சகலத்தையும் படைத்தவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அனுகூலமானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் வேண்டும் போதெல்லாம் எங்களுக்கு பதில் தருபவரே உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இன்றைய வரை எங்களை காத்த தேவன் நீர். இன்றைய நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய அளவில்லாத கிருபையால் நாங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் வந்து உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம். அது உம்முடைய அளவில்லாத கிருபை என்று நினைத்துமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீதி நிறைந்த உம்முடைய கரத்தினால் இம்மட்டும் எங்களை தாங்கினவரே. அதிசயமாய் நடத்தின எங்கள் தேவன் நேர். அற்புதமாய் எங்களை நடத்தின தேவன் நேர். துதியும் கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். திரளான ஜனங்கள் மத்தியில் நான் மை துதிப்பேன் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் மத்தியில் எங்களை தெரிந்தெடுத்த எங்கள் தேவாதி தேவனை, திரளான ஜனங்கள் மத்தியில் நாங்கள் ஒரு மனமாக துதிக்கிறோம் ஆண்டவரே. 1000 பாடல்களால் உம்முடைய நாமத்தை நாங்கள் அலங்கரித்து ஆர்ப்பரித்து பாடுகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி. நீர் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிகளிலும் நாங்கள் உம்மை மட்டும் நம்பி ஆண்டவரே நாங்கள் எடுத்து வைக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு அடிகளிலும் நீர் எங்களோடு கூட நடந்து வருகிற தேவன், எங்கள் கரம் பிடித்து நடத்துகிற தேவன், எங்களை ஒவ்வொரு கணமும் நீர் விசாரித்து நடத்துகிற தேவன், எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து நிற்கும் தேவன் நீர். எங்கள் தேவைகளை காட்டிலும் என் தேவன் நீர் பெரியவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. துதிப்பெண் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. துதிப்பெண் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. அதிசயமானவனை, அதிலும் மேலானவனை. அதிசயமானவனை, அதிலும் மேலானவனை. துதிப்பெண் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. இன்றே தினம் வரை காத்திரே, எல்லாரையும் கூட்டி சேர்த்தீரே. நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே அருயிரே ஆனந்தம். துதிப்பெண் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. நீதி நிறைந்தகும் கரத்தினால் இம்மட்டமாயம்மை தாங்கினீர். அதிசயமாய் நடத்தினீர். துதியும் கனமும் உமக்குத்தான். துதிப்பெண் தேவனை, துதிகள் மத்தியில்
வசிப்போரை உன்னத மானவரை உயர்ந்த நல்லவனை உலகினொளியாய் வந்தவரை துதித்து துதித்து பாடுவேன். துதிப்பென் தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போரை. நன்றி ஆண்டவரே, பாவிகளாயிருக்கிற எங்களை மீட்டெடுப்பதற்காகவே இந்த உலகிற்கு வந்த எங்கள் நல்ல தேவன் நீர். எங்களுக்காகவே நீர் இந்த உலகிற்கு ஒளியாக வந்த தேவன், எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக வந்த தேவன் ஆண்டவரே. எங்களை நடத்துவதற்காக வந்த தேவன், எங்கள் ஆலோசனை கர்த்தாவாக, எங்களுக்கு யோசனையில் பெரியவராக எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும் தேவன் நீர். உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா புகழும் துதியும் எங்களின் நிலைத்திருக்கும் உமக்குரியது ஆண்டவரே. எல்லா துதியும் புகழும் எங்களுக்காக நீர் கிருபை அளித்த தேவனுக்குரியது ஆண்டவரே. சோராமல் எங்களுக்காக சத்ருவோடு யுத்தம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி நிற்கிறோம் ஆண்டவரே. இதுவரையும் கடந்த 11 மாதங்களும் எங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்த எங்கள் தேவாதி தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்தி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வந்த ஒவ்வொரு பாதைகள், துன்பங்கள், சோர்வுகள் ஒவ்வொன்றிலும் எங்களுக்காகவே சார்பில் செயலாற்றின எங்கள் தேவாதி தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உமக்குரியது என்று உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நாங்கள் தேடாமல் இருந்தும் எங்களை தேடி வந்து கரம் பிடித்தவரே, காலம் முழுவதும் எங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிற தேவன் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். மனதுருக்கம் உள்ள தேவன் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கமுள்ள தேவன் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஞான கண்மலை நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு என்ற நாமம் கண்மலையான கிறிஸ்து நீர்தான் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரையும் எங்களை நடத்தினவரே, இனிமேலும் எங்களை நடத்த இருக்கும் கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. இந்நாள் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். இந்நாள் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் இன்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத கிருபையால் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் மேல் நீர் வைத்த உம்முடைய பரிசுத்தமான கரம் எங்களை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டது உம்முடைய அளவில்லாத தயவு ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.
உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை தலை சாய்த்து நிற்க எங்களை தெரிந்தெடுத்த தேவன் நீர். தாயின் கருவிலிருந்து எங்களை முன்குறித்த தேவன் நீர். உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்காகவே நீர் இறங்கி வந்து உம்முடைய நிழலில் எங்களை மறைத்துக் கொண்ட தேவன் நீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நீர் எங்கள் வெளிச்சமும் மீட்புமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்களை குணமாக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை காண்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. கிருபையின் கரங்களால் கடந்த மாதங்கள் எல்லாம் எங்களை நடத்தின தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய திருக்கரம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பற்றி பிடித்திருந்ததற்காக உமக்கு நன்றி. இனிமேலும் உம்முடைய கரத்தின் பிடியில் நீர் எங்களை வைத்து நடத்த இருக்கும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சுற்றிலும் எங்களை சூழ்ந்து உம்முடைய கிருபைகளால் எங்களை காத்து கொள்ள போற தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் எங்களை வலுவாமல் காத்து கொண்டவரே, நாங்கள் அமர்ந்திருப்பதும் நிற்பதும் நடப்பதும் நீர் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் எண்ணங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். எங்கள் மனவாஞ்சகளின்படி நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவன். நீரே எங்கள் நம்பிக்கையும் அடைக்கலமுமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. எங்கள் மீது வைத்த அளவில்லாத அன்பினால் எங்களுக்காகவே ஜீவனை தந்த எங்கள் நல்ல தேவன். உமக்காகவே வாழுவதற்காக எங்களை தாயின் கருவிலிருந்து தெரிந்தெடுத்தீர். உமக்காகவே எங்களை முன்குறித்த தேவன். வல்லமையும் மகிமையும் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். எங்களை கண்ட எபினேசருக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் எங்களுக்காக அருளப்படும் ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புதிய பலனை தந்தங்களை நடத்துபவரே உமக்கு நன்றி. எங்கள் குறைவுகளை நீர் நிறைவாக்குவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வறட்சிகள் எல்லாம் செழிப்பாக்குவதற்காக உமக்கு நன்றி. வெட்கத்திற்கு பதிலாக நன்மைகளை செய்யும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சியால் எங்களை இடைக்கட்டும் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. சத்ருவால் வரும் சவால்களை சந்தித்து ஜெயமெடுக்க செய்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானம் தந்து வழி நடத்த வல்லவரே, உம்மை நன்றியோடு நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. தீங்கி நாளில் எல்லாம் எங்களை மறைத்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துபவரே, உம்மை நன்றியோடு நான் ஆராதிக்கிறேன். நீரே எங்கள் வெளிச்சமும் மீட்புமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. முழு உள்ளத்தோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முழு பலத்தோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இன்னும் அதிகமாய் நாங்களுமே ஆராதிக்க, இன்னும் இன்னும் அதிகமாய் உம்முடைய அளவில்லாத கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரத்தின் நிழலில் நீர் எங்களை மறைத்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒரு தாயினும் மேலாக, ஒரு தகப்பனிலும் மேலாக எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து இதுவரையும் நீர் தோளில் சுமந்து வந்த தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ளவரை நாங்கள் உம்மை ஆராதிப்போம். எங்கள் ஜீவன் உள்ளவரை உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிப்போம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தாதி கர்த்தரே, அகில உலகத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவரே, உம்மை போல ஒரு வல்லமை உள்ள தேவன் வேறு யாரும் இல்லை என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் உன்னதத்தில் உயர்ந்தவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்கள் வாழ்க்கைக்கு பெரியவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைத்து இதுவரை நடத்தினவரே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. உம்மை துதிக்கிறேன். நீர் எங்கள் வலது பாரதத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய திருக்கரமங்களை தாங்கினபடியால் நாங்கள் ஜீவனோடு இம்மட்டும் ஜீவிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பாதைகளை கடந்து வரை செய்த உம்முடைய அளவில்லாத கிருபை ஆண்டவரே, இந்த கடைசி மாதத்திலும் எங்களை கொண்டு வந்து நிலை நிறுத்தினது உம்முடைய கிருபை தகப்பனே. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே,
உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே. பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே. நீரே ஆராதிக்க சிறந்தவரே. நீரே என்றும் என்றும் பெரியவரே. நீரே ஆராதிக்க சிறந்தவரே. நீருன்னதத்தில் உயர்ந்தவரே. உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாதென்னை தப்புவித்தீரே, உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் ஏங்குதே. நீரே என்றும் என்றும் பெரியவரே. நீரே ஆராதிக்க சிறந்தவரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே. நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, உம் திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீரே என்றும் என்றும் பெரியவரே. நீரே ஆராதிக்க சிறந்தவரே. நீருன்னதத்தில் உயர்ந்தவரே. நன்றி ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறபடியால், உம்முடைய திருக்கரமங்கள் தலைகள் மேல் இருக்கிறபடியால், உம்முடைய அளவில்லாத கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொண்டபடியால், எப்படியான ஒரு பாதையிலும் நடக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தபடியால், எப்படியான ஒரு சூழலையை மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஆலோசனை கர்த்தாவாக நீர் இருந்திருக்கிறீர். எங்கள் குடும்பங்களுக்கு நீர் பெரியவராக இருந்திருக்கிறீர். எங்கள் ஆசீர்வாதத்தின் தகப்பனாக நீர் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை கண்டபடியால் நாங்கள் நிலை நிற்கிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. எங்களை காண்கிற தேவன் நீர், எங்களை காத்து கொள்ளுகிற தகப்பன் நீர் ஆண்டவரே. அறிவு கெட்டாத உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அளவில்லாத உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய உண்மையான பரியந்தம் உள்ளது என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தாவீதுக்கு நீர் அருளிய கிருபைகள் எங்களோடும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஐயா. தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று நீர் சொன்னது போல எங்களையும் உம்முடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாக நீர் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு அடைக்கலமான எங்கள் உன்னதமான தேவனே, நீரே எங்கள் தேவன் என்றுமே நோக்கி பார்க்கிறோம். நீரே எங்கள் அடைக்கலம் என்றுமே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் நம்பிக்கைக்குரியவர் என்று நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றைக்கும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி வாஞ்சித்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் எங்களோடு இருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கும் போது நாங்கள் குறைவுபட்டு போவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் கர்த்தர், எங்கள் சுதந்திரமும் பங்குமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்களுக்கு முன்பாக உம்மை வைத்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்கள் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள எங்கள் நல்ல தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. உம்முடைய தயவினால் நீர் எங்களை திடமாய் நிற்க பண்ணி இருக்கிறீர். எங்களை கைகளை திடப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் கால்களை நீர் வலைக்கு நீக்கலாக்கி விட்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.
பள்ளத்தாக்கில் இருந்த எங்களை பரிசுத்தமான கரத்தினால் நீர் தூக்கி எடுத்த தேவன். இரவும் பகலும் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருந்தபடியால் உம்மை போற்றி துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எங்களுக்கு சகாயம் செய்த தேவாதி தேவனே, உம்மை நம்பிக்கையோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்களை கைவிடாதவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உம்மை துதிக்கும் புது பாடல்களை நாவில் தந்தவரே, உம்முடைய துதிகளை நாவில் தந்து உம்மை துதிக்க வைத்துக் கொண்டிருப்பவரே, உமக்கு நன்றி ஐயா. தேவாதி தேவரீர் நீர் எங்கள் துணையும் எங்களை விடுவிக்கிற தேவனுமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாதி கர்த்தரே, என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க தேவனாண்டவரே. ஜீவனுள்ள காலம் வரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவனுள்ள காலம் வரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். யாக்கோபின் தேவன் நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவாதி தேவன் நீர் எங்கள் அடைக்கலமும் பலமும் ஆபத்தான காலங்களில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வலது கரம் எங்களுக்காக பயங்கரமானவர்களை செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை ரட்சிப்பதற்காகவே உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன். இன்னுமாய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளன் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நம்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த நாமம் எங்களை காத்து நடத்துவதற்காக உம்முடைய நாமமே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது என்றும் நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்பத்தக்க தேவனும் எங்கள் நம்பிக்கைக்குரியவரும் நீர் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய தயவினால் நாங்கள் உம்முடைய பாதத்தில் திடமாய் நிற்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனும் நான் நம்பி இருக்கிறவரும் நீர் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஜீவனுள்ள காலம் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்று சொன்னவரே, நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்முடைய புகழை மட்டும் நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நீ பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு பணிந்து நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீதிமான்களின் வழியை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நிற்கிறோம்.
எங்கள் நீதியின் தேவனாய் நாங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிமடுப்பவராய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்கள் எல்லாம் உம்முடைய செவி எங்களுக்காக திறந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. நெருக்கத்தில் இருக்கும் நேரங்கள் எல்லாம் விசாலமான பாதையில் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை நீர் எங்கள் மேல் பிரகாசிக்க செய்வதற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வதற்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நீதியின்படி உம்மை துதித்து உன்னதமானவரின் நாமத்தை கீர்த்தனம் பண்ண செய்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆத்துமாவே, முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஸ்துதி என்றபடி முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஆராதித்து துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நிரந்தரமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் நித்தியமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பாசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை அழைத்தவரே, இன்னும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, இன்னும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. இந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை நடத்துவீரே. என்னை அழைத்தவரே, இன்னும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காணச் செய்வீர். என்னை அழைத்தவரே, இன்னும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழி நடத்தி உங்களை கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை கால வேளையிலே இதே வேளையில் சந்திப்போம். அதுவரை தேவ சமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, அம்மா. ஆமேன், ஆமேன். நன்றி பிரதர். ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்கள் இந்த ஊழிய சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் தன் யூகேயிலிருந்து இணைந்து சங்கீத வேத வாசிப்பு ஊடாக, பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். ஆமேன்.